இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வீட்லயும் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். நம்மள நிறைய பேரு ஒரு விஷயத்த சொல்லி வருத்தப்படுவோம். சார், நான் 20 வருஷமா மாடு மாதிரி உழைக்கிறேன், 40 வருஷமா மாடு மாதிரி உழைக்கிறேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னோட அக்கௌண்ட்ல ஒரு 50,000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியல. பணம் வருது, ஆனா வந்த வேகத்திலே கண்ணுக்கு தெரியாம ஓடிடுது. இது உங்களுக்கும் நடக்குதா? காலையில சீக்கிரம் எந்திரிச்சு அவசர அவசரமா கிளம்பி மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கி டிராபிக்ல கஷ்டப்பட்டு இப்படி உங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி நீங்க சம்பாதிக்கிற அந்த பணம் ஏன் உங்க கையை விட்டு ஓடிடுது? என்னைக்காவது நிதானமா உட்காந்து யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களால ஏன் சேர்த்து வைக்க முடியல? மாச கடைசியில ஏன் அக்கௌண்ட் என்னைக்கும் எம்டி ஆகிடுது? இது வெறும் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது உங்க மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். பணம் ஏன் உங்ககிட்ட தங்க மாட்டேங்குது? உங்களுக்கும் உங்க பணத்துக்கும் இருக்கிற அந்த உறவை பத்தி இன்னைக்கு நாம ஆழமா அலசி பார்ப்போம். வெல்கம்ஸ் டு ஷீ பிரீத்ஸ் வேவ். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம ஷீ பிரீத்ஸ் வேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்துல ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் எது தெரியுமா? நாம ஒரு இடத்துல தங்கி இருக்கணும்னா அந்த இடத்த சுத்தமா வச்சுப்போம், வசதியா கூட வச்சுப்போம். ஆனா அந்த பணம் நம்ம கிட்ட தங்கி இருக்கணும்னா மட்டும் அதை துரத்தி விடுறதுக்கான எல்லா வேலைகளும் நாமளே தான் செய்யறோம். நிறைய பேர் ஜோசியர்கிட்ட போயிட்டு, சார் என்கிட்ட லட்ச லட்சமா பணம் வருது ஆனா தங்கவே மாட்டேங்குது, இதுக்கு ஏதாச்சும் ஜாதகத்துல தோஷமா இல்ல வாஸ்து சரியில்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கே சிரிப்பா வருது இல்லையா? தோஷம் உங்க ஜாதகத்துல இல்ல, உங்க ஆழ் மனசுல இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது உங்களோட திறமைய பொறுத்து அமையும். ஆனா அந்த பணம் உங்ககிட்ட தங்குமான்றது நீங்க அறிவார்ந்து செய்யக்கூடிய செயலை பொறுத்து அமையும் அப்படின்றத தான் இன்னைக்கு நான் பேச போறேன். நான் பேச போற விஷயங்கள் கசப்பா கூட இருக்கலாம், ஆனா அதுதான் நிஜம். நம்மள பல பேர் நினைச்சுக்கிட்டு இருப்போம், பணம்னா அது வெறும் ஒரு காகிதம் இல்லைன்னா வெறும் நம்பர்னு. ஆனா உண்மை அது இல்லை. பணம்ன்றது ஒரு உயிர், அது ஒரு மனுஷன் மாதிரி தான். மரியாதை கொடுக்குற இடத்துல தான் அது தங்கும், அலட்சியப்படுத்துற இடத்துல இருந்து அது அலறி அடிச்சுட்டு ஓடிடும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். பணம் உங்ககிட்ட தங்கலன்னு நீங்க பணத்தை தானே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த பணத்தை ஒரு நண்பனா ஒரு உறவா என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இல்லாட்டி மதிச்சிருக்கீங்களா? இல்ல எப்பவும் அதை ஒரு பயத்தோடு ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த 10 நிமிஷம் உங்களோட வாழ்க்கைக்கான தெளிவை நிச்சயமா கொடுக்குன்னு நான் நம்புறேன். ஏன் பணம் உங்ககிட்ட தங்குறதே இல்லை? முதல் காரணம் போலியான கௌரவம். நம்ம சம்பாதிக்கிற காசுல நமக்காக செலவு பண்றதை விட அடுத்தவன் நம்மளை மதிக்கணும்னு செலவு பண்றது தான் அதிகம். ஒரு மொபைல் போன் வாங்குறதுல இருந்து ஒரு கல்யாணம் நடத்துற வரைக்கும் நம்மளோட நிஜமான வசதியை விட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கதான் பணம் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுது. பணத்துக்கு தெரியும் இவன் நம்மளை மதிக்கல, நம்மளை வச்சு ஒரு வேஷம் போடுறான்னு. ரெண்டாவது விஷயம் பயம் கலந்த பாதுகாப்பின்மை. சின்ன வயசுல இருந்து நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்க நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை உறவுகளோ? காசு சேர்த்து வை, கஷ்டம் வரும்போது உதவும். நல்லா கவனிங்க, கஷ்டத்துக்காக சேர்த்து வைக்கிற காசு கஷ்டத்தை இழுத்துட்டு தான் வரும். நீங்க பணத்தை பயத்தோட சேர்த்து வச்சா அந்த பயமே அந்த பணத்தை அழிச்சிட்டு போயிடும். மூணாவது காரணம் என்னன்னா மன அழுத்த செலவு. மனசு கஷ்டமா இருந்தா வெளியே போய் தேவையில்லாததெல்லாம் வாங்கி குவிப்போம். அது ஒரு ஷாப்பிங் இல்லைங்க, உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு வெறுமைய பணத்தை வச்சு நிரப்ப பாக்குறீங்க. ஓட்டப்பானையில நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் அது நிறைய போறதே கிடையாது. முதல்ல அந்த மனசுங்கிற பானையை சரி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றத யோசிச்சு செய்யுங்க. பணம் உங்ககிட்ட தங்காததுக்கு காரணம் அதுக்கு உங்களை பிடிக்காதது இல்ல, உங்களுக்கு உங்களையே பிடிக்காதது தான் காரணம். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாதது தான். நீங்க பணத்தை ஒரு பாதுகாப்பா தேடுறீங்க. என்னைக்கு நீங்க பணத்தை ஒரு கருவியா மட்டும் பார்க்க ஆரம்பிச்சு அடுத்தவன் பார்வைக்காக வாழ்றத நிறுத்துறீங்களோ அன்னைக்கு உங்க உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதை தான் பணத்தை உங்ககிட்ட நிரந்தரமா தங்க வைக்கும். உங்க தகுதிய உயர்த்திக்கிட்டே இருங்க, தகுதியுள்ள இடத்துல தான் செல்வம் தங்கும். இனிமே ₹1 நீங்க செலவு பண்ணும்போது கூட உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, இது என்னோட தேவைக்கா இல்லாட்டி அடுத்தவனோட பார்வைக்காகவா, அடுத்தவன் நம்மள நல்ல விதமா பார்க்கணுன்றதுக்காகவா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. பணம்ன்றது ஒரு கருவிதான், அதை வச்சு வாழ்க்கைய அழகாக்கணுமே தவிர அடுத்தவன் முன்னாடி வேஷம் போட பயன்படுத்தக்கூடாது. உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சா உங்க உழைப்ப நீங்க மதிப்பீங்க, உங்க உழைப்ப நீங்க மதிச்சா பணம் உங்ககிட்ட தங்கும். நம்மள எல்லாருமே சிந்திச்சிருப்போம், வருஷம் பூரா மாடு மாதிரி உழைக்கிறோம், ஆனா மாச கடைசியில நம்ம நிலைமை என்ன ஆகுது? அடுத்தவங்க கிட்ட கையேந்திரம்,
இல்லைன்னா கிரெடிட் கார்டை தேய்க்கிற நிலைமை. இந்த நிலைமை ஏன் தெரியுமா? ஒரு உண்மையை சொல்லவா? மற்றவங்க முன்னாடி வாழற மாதிரி காட்டிக்கிறதுக்கே நம்ம பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்னு பயந்து பயந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்ச மாதிரி பைக் வாங்கி கடைசியில் அவனும் நம்மளை மதிக்கிறது இல்லை, நம்மக்கிட்டேயும் காசு தங்குறதில்ல. இது பணத்தோட பிரச்சனை நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தவறு. நம்ம போலி கௌரவத்தோட பிரச்சனை தான். அடுத்தவன் பார்வைக்கு நீங்கள் ராஜாவா தெரியணும்னு நினச்சா உங்களோட நிஜ வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவனாக தான் நீங்கள் இருக்கணும். 4வது காரணம் என்ன தெரியுமா? உங்களோட உழைப்போட புனிதத்தை அருமையை நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது. நீங்கள் செலவு செய்கிற வெறும் 500 ரூபாயோ இல்லாட்டி 1000 ரூபாயோ அது வெறும் காசு மட்டும் கிடையாது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் செலவு பண்ண உங்களோட ஆயுளின் ஒரு பகுதியை தான் நீங்கள் செலவு செய்கிறீங்க. உங்களோட ஆயுசை தான் நீங்கள் அங்கே செலவு பண்ணுறீங்க. உங்கள் உழைப்பை நீங்கள் மதிக்கலைன்னா காலமும் உங்களை மதிக்காதுங்க. அடுத்தவங்க முன்னாடி பெரிய ஆளாக தெரியறதுக்காக உங்களோட ஆயுளை தாரை வார்த்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிறைவான மனமே நிரந்தர செல்வம். யாரிடம் பணம் தங்கும் தெரியுமா? பணம் இல்லாவிட்டாலும் நான் மதிப்புக்குரியவன் தான் என்று ஆழமாக நம்புறவங்க கிட்ட தான் பணம் தங்கும். எப்போது நீங்கள் பணத்தை ஒரு பாதுகாப்பு கவசமாக பார்க்குறீங்களோ அப்போதே நீங்கள் பலவீனமாக ஆயிடுறீங்க. பணத்தை ஒரு கருவியாக மட்டும் பாருங்க. கருவி எப்போதும் ஒரு வேலைக்காரன் தான். அது உங்களுக்கு எஜமானனா ஆகிடவே முடியாது ஒரு காலமும். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, பணம்ன்றது உங்களோட பையில சேர்த்து வைக்கிற ஒரு பொருள் அல்ல. அது உங்கள் தகுதியால் ஈர்க்கப்பட வேண்டிய ஒன்று. உங்களோட பணப்பை காலியாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட மனப்பை பயத்தாலையும் அடுத்தவங்க மேலே நீங்கள் காட்டுற ஒப்பீட்டாலும் தான். அடுத்தவங்க கண்களுக்காக வாழறத நிறுத்திட்டு உங்களுக்காக உங்களோட லட்சியத்துக்காக வாழ தொடங்குங்க. உங்களோட தேவைகளை சுருக்கிக்கிட்டு உங்களோட லட்சியத்தை பெருக்கினீங்கன்னா நீங்கள் பணத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. பணம் உங்களை தேடி தஞ்சமடையும். ஓட்டப்பானையை எத்தனை முறை நிரப்பினாலும் அது காலியாக தான் இருக்கும். எவ்வளோதான் நம்ம ஓட்டப்பானைக்குள்ளே தண்ணி ஊற்றினாலும் அது நிறைய போகிறதே கிடையாது. அந்த ஓட்டப்பானையை நம்ம சரி செஞ்சாதான் அதில் தண்ணி நிறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உங்களோட மனசை சரி பண்ண ஆரம்பிங்க. எப்படி தண்ணி பானையில் நிறைஞ்சு வருதோ அதே மாதிரி உங்களோட பணப்பையிலையும் பணம் நிறைஞ்சு வர ஆரம்பிக்கும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணாடியை ஒரு நிமிஷம் உத்து பாருங்க. அங்கே தெரிகிற அந்த மனுஷன்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. நீ நிஜமாவே உனக்காக தான் வாழறியா இல்லாட்டி அடுத்தவன் உன்னை பற்றி என்ன நினைப்பான்ற பயத்தில் வாழறியான்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. பணம்ன்றது வெறும் காகிதம் இல்லை, அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு நேரம். ஒருத்தனுக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்கன்னா அந்த 1000 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ நேரத்தையும் நீங்கள் உங்களோட ஆயுசோடு சேர்த்து அவனுக்கு நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த ஆயுளை நீங்கள் மதிக்கலைன்னா இந்த உலகம் உங்களை எப்படி மதிக்கும்? இனிமேல் உங்ககிட்ட பணம் தங்கலைன்னு புலம்பாதீங்க. அதுக்கு பதிலாக பணம் தங்குற அளவுக்கு என் மனசு அவ்வளோ விசாலமாக இல்லைன்னு பாருங்கள். அடுத்தவன் பார்வைக்காக வாங்குற ஒவ்வொரு பொருளும் உங்கள் நிம்மதிக்கு நீங்கள் வச்சுக்கிற கொல்லி. அதை நிறுத்துங்க. உங்கள் தேவைகளை சுருக்கி உங்கள் லட்சியத்தை பெருக்குங்க. எப்போ உங்கள் மேலே உங்களுக்கு உண்மையான அன்பு வருதோ, உங்கள் மேலே நம்பிக்கை வருதோ, அன்னைக்கு உங்களை விட்டு போன செல்வம் எல்லாம் தானாக ஒரு ராஜாவுக்கு மரியாதை செய்ய வர மாதிரி உங்கள் காலடியில் தானாக தஞ்சமடையும். அந்த மாற்றத்தை நாளைக்கு இல்லை, இந்த நிமிஷத்துலேருந்தே உங்கள் மனசுல இருந்து ஆரம்பிங்க. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.